ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவில் 12 ஜோதிர்லிங்க கோவில்களில் ஒன்றாகவும் இந்துக்களின் புனித யாத்திரை தலமாகவும் விளங்குகிறது. இக்கோவிலில் வைக்கப்பட்டுள்ள சிவலிங்கம் இலங்கைக்கு பாலத்தை கடக்கும் முன் ராமரால் கட்டப்பட்டு பின் வழிபடப்பட்டதாகவும் அதனாலேயே இந்த கோவிலுக்கு ராமநாத சுவாமி கோவில் என்ற பெயர் வந்ததாகவும் நம்பப்படுகிறது. இராவணனுக்கு எதிரான போரின் போது தாம் செய்யும் பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்க பகவான் ராமர் விரும்பினார். இமயமலையில் இருந்து ஒரு லிங்கம் கொண்டு வருமாறு அனுமனிடம் வேண்டினார். இருப்பினும் அனுமனின் வருகை தாமதமானதால் கருவறையில் வைத்து வழிபட மணலில் ஒரு லிங்கத்தை உருவாக்க ராமர் முடிவு செய்தார். இக்கோவிலில் கைலாசத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மற்றொரு லிங்கமான விஸ்வலிங்கம் இடம்பெற்றிருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். ராமேஸ்வரத்தில் உள்ள 22 கிணறுகள் தீர்த்தங்கள் ராமாயண போருக்கு பிறகு ராவணனை பிராமணர் கொன்ற பாவத்தை போக்க ராமரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கிணறுகள் ராமர் போரில் பயன்படுத்திய 22 அம்புகளுடன் தொடர்புடையவை மற்றும் புனிதமானதாக கருதப்படுகின்றன. ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆன்மீக சக்திகளை கொண்டுள்ளன. ராமநாத சுவாமி கோயிலுக்குள் நுழையும் முன் இந்த கிணறுகளின் நீரில் பக்தர்கள் குளிப்பது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதாகவும் கடந்த கால கர்ம வினைகளை நீக்குவதாகவும் நம்புகின்றனர்.